சொல்லுங்க, ஏதாவது என்ன எதை பிடிச்சு போவீங்க? இப்ப இவ்வளோ சொல்லிட்டு வந்திருக்கேன். கேட்டா சாமி நீங்க சொன்னது ஒண்ணு கேட்டோம், ஆனா புரியலன்னு சொன்னாலும் சொல்லுவீங்க. ஆனா விளக்கம் முழுசா கொடுக்கல. ஒவ்வொரு விஷயத்தையும் தொட்டு 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 தான் சொல்லிட்டு வந்திருக்கேன். விளக்கமெல்லாம் முழுசா கொடுக்கல. ஆனா நீங்க எதை நோக்கி இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சாதானே. நீங்க இந்த எண்ணத்துக்குள்ள இருக்கீங்கன்னா தான் உங்களுக்கு விளக்கம் கொடுக்க முடியும். இப்ப அந்த தாய் என்ன இதுல இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சாதே விளக்கம் கொடுக்க முடியும். உன்னைய சீர்திருத்தம் பண்றதுக்கும் வாழ்க்கையை மேன்மைப்படுத்துறதுக்கு நீ சுகமா வாழ்றதுக்கு இந்த வழிமுறை சரியானதுன்னு காட்டி சொல்லியாச்சு. சரியா? ஆமா. இலவச பஸ்ல ஏறி போனீங்கன்னா செலவு இல்லாம போய் சேர்ந்துடலாம்னு சொல்லியாச்சு. இப்ப நீ இலவச பஸ்ல போறீங்களா துட்டு கொடுத்து போறீங்களாங்கிறது நீங்க தான் முடிவு சொல்லணும். ஆனா நாங்க வாங்க வாங்க கூப்பிட ஒருத்தர் வரமாட்டேங்கல்ல. ஒண்ணு இல்லப்பா, அதுதான் சொல்றேன் இல்லையா. மத்த இதுல போனீங்கன்னா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், ஒரு இதை தெரிஞ்சுக்கணும் கூட நீங்க செலவினங்கள் பண்ணணும். என்ன சாமி நான் சொல்றது? செலவினங்கள் பண்ணாதான் இனத்தவாத அவங்க ஒரு பாட்டு பாடுவாங்க. சரியா? ஒன்னும் இல்ல, சிம்பிளா இன்னொருத்தன் கட்டம் போட்டு எழுதி வச்சிருப்பான். எப்படி இருக்குன்னு பார்க்க போனோம்னா அவன் என்ன போனவன கொண்டான்னு வாங்கியா பாத்துறான். 300 ரூபாயோ 500 ரூபாயோ வாங்கிட்டு தான் இன்னொருத்த எழுதி வச்சதை படிச்சு சொல்றதுக்கு 500 ரூபாய் கேட்கான். நம்மளும் முட்டாள்தனமா அதை படிச்சா நமக்கே தெரிஞ்சு போயிடும். எப்படி அவன் எல்லாமே சாதகத்துல எழுதி வச்சிருப்பான். அதை பொறுமையா படிச்சீன்னா உனக்கே தெரிஞ்சிடும். அதை படிக்கிறதுக்கு பொறுமை இல்லாம கொண்டு போய் அவன்கிட்ட 500 ரூபாய் கொடுத்துட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறது அவன்கிட்ட. அவன் முழுசா சொல்லுவானா? மிஞ்சி மிஞ்சி சொல்ல போனா ஒரு 10 வார்த்தை சொல்லுவான் இல்லையா? ஆமா, அதை கேட்டுக்கிட்டு நல்லா சொன்னாருப்பா அப்படின்ட்டு வந்துருவீங்க. ஏன்னா அவன் உங்களுக்கு ஒருத்தருக்கு படிச்சுட்டு இருக்க முடியாதுல்ல. அவன் 10 பேருக்கு படிச்சாத்தானே அவன் 5000 சம்பாதிக்க முடியும். அவன் அந்த நோக்கத்துல இருப்பான். புரியுதானே சொல்றது? அப்போ அதுல இருக்கும்போது நம்ம என்ன செய்ய முடியும்?